மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த ஒரு ரேணுகாவை வந்துட்டு தனிமையில விட்டுட்டு போகக்கூடாது நம்ம விஜய் அப்படின்றது மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமும் நம்ம விஜய்க்கு ஒரு ஆபத்தாவே வந்துட்டு முடிய போகுதுங்க. ஏன்னா இப்பதான் வந்துட்டு கல்யாணம் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு திருமணத்தை வந்துட்டு சந்தோஷமா ஏத்துக்கிட்டு நம்ம மல்லியை பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ தொடங்குனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகா வந்துட்டு இறந்து போனவங்க எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குள்ள வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. ஏன்னா இந்த டைரக்டர் வந்துட்டு பயங்கர ட்விஸ்ட்டை வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த ஒரு ரேணுகாவுக்கு நம்ம விஜய் வாழ்க்கை கொடுக்க போகிறாங்களா, இல்லை எல்லா கஷ்ட துன்பத்திலையும் வந்துட்டு நம்ம மல்லி கூட இருந்தாங்க அவங்கள பொண்டாட்டியை ஏற்றுக்க போகிறாங்களா அப்படின்னு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ரேணுகா இருந்துக்கிட்டு மனநிலை பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் ரோட்டில் போகிற எல்லாருக்கிட்டையும் எனக்கு பன்னு வாங்கி கொடு, டீ வாங்கி கொடுன்னு ரொம்பவே கண் கலங்குற மாதிரி வந்துட்டு ஒரு பதிவை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம விஜய் பார்த்ததும் நீ ரேணுகா தானே அப்படின்னு பழைய யோசனை எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம ரேணுகா தாங்க விஜய் வந்துட்டு முன்னாடி மனைவியை வந்துட்டு ஏற்றுட்டு இருந்தாங்க. அவங்கள மறந்து இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு காரணம் நம்ம வெண்பாவோட லைஃப் நல்லா இருக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தாங்க நம்ம மல்லியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ தாங்க நம்ம மல்லியை வந்துட்டு பொண்டாட்டியாகவே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஏற்றுக்கிட்ட இப்படி ஒரு கூடிய சீக்கிரம் நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு கெடு எண்ணம் வரும், கெட்ட எண்ணம் வரும்னு கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கலிங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு ஆசைப்பட்டது ஒன்றே ஒன்று தாங்க, வெண்பாவை வந்துட்டு பிள்ளையாக இருக்கணும், நம்ம விஜய் சார் வந்துட்டு புருஷனாக இருக்கணும், அப்படி ஒரு காரியத்தை மட்டும்தாங்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் அடி மேலே அடி வந்துட்டு நம்ம மல்லிக்கு மட்டும்தாங்க விழுந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்களன்னா ரேணுகாவை பார்த்து தான் அடுத்தபடியாக நம்ம விஜய்க்கு வந்துட்டு மல்லி கூட சந்தோஷமாக குடும்பம் நடத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணமே வரப்போகிறது கிடையாதுங்க. ஆனால் நம்ம மல்லியால் வந்துட்டு முதல் பொண்டாட்டியே உயிரோடு இருக்கிற போது நம்ம எதுக்கு வந்துட்டு இவங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு தலையிடணும், நம்மளே விளைவிக்கலாம் அப்படின்னு தாராள மனசோட நம்ம மல்லி வந்துட்டு ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு மத்தியில் பார்த்தீங்களன்னா ஒரு தவிக்க போகிறது நம்ம விஜய் தாங்க. ஏன்னா சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நம்ம ரேணுகா கூட எப்படியாச்சும் வந்துட்டு ரேணுகாவை சரி பண்ணிடணும் ஒரு எண்ணம். ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு துரோகம் பண்ணிட்டுங்களா, நம்ம வந்துட்டு எவ்வளோ கஷ்டத்தை மல்லிக்கு கொடுத்துருக்கோம், எல்லா கஷ்டத்துலேயும் நம்ம மல்லி கூட இருந்திருக்கோம், மல்லியை வந்துட்டு இந்த ஒரு ஜென்மத்தில் விட்டுறக்கூடாதுன்னு நம்ம விஜயோட உள் மனசு வந்துட்டு ஏற்றுக்குங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்களான்னு இந்த ராஜேஸ்வரி, இந்த ரஞ்சிதா, இந்த கதிரேசன், நிசா எல்லாரும் போட்டு வச்ச சதி திட்டத்தில் நம்ம மல்லியை வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க. ஆனால் காப்பாற்றியும் வந்துட்டு எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு இப்போதாங்க நம்ம விஜய்க்கு புரியுது. ஏன்னா இப்போ நம்ம ரேணுகா வந்துட்டு உயிரோடு இருக்கிற உண்மை வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு பயங்கர ட்விஸ்ட்டாக காத்துட்டு இருக்கு. மறக்காமல் எபிசோட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டுப்போங்க.